வணக்கம் அன்பு நண்பர்களே. ஜூன் 4ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு அஇஅதிமுகக்குள்ள பெரிய பிரளயம் பிடிக்கும். இன்னும் சொல்ல போனா அதிமுகவுடைய பொதுச் செயலாளரா KS செங்கோட்டையன் இருப்பாரு அப்படின்னும் வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காரு. ஒரு பரபரப்ப ஸ்கூப் நியூஸா கொடுத்திருக்காரு சட்ட அமைச்சர் ரகுபதி. இன்னொரு பக்கத்துல அண்ணாமலையும் இதே வகையான கோரிக்கைய இதே வகையான ஒரு நிலைப்பாட்டை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அண்ணாமலையும் பேசுறப்ப அஇஅதிமுக தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு ஒன்றுல KS செங்கோட்டையன் தலைமையில போயிரும், அப்படி இல்லைன்னா SP வேலுமணி தலைமையில போயிரும் அப்படின்னு பேசுறாரு. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? ஒரு ஊடகவியலாளரா நம்முடைய பார்வை இதுல எப்படி இருக்கு? அஇஅதிமுகவுக்குள்ள என்னதான் நடக்குதுங்கிறத நம்ம ஒரு ஸ்கேனிங் ரிப்போர்ட்டா தான் பல தகவல்களோட தான் இன்னைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அஇஅதிமுகல மிக முக்கியமா இப்ப சட்ட அமைச்சர் ரகுபதியும் அண்ணாமலையும் குற்றம் சாட்டிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா KS செங்கோட்டையன். KS செங்கோட்டையனுடைய ஒரு பின்னணியை நம்ம பேசிக்கிட்டாதான் அவர் அதற்கான முயற்சியை எடுப்பாரா, அப்படி ஒரு அட்டெம்ப்ட் அவர் பண்ணி பார்ப்பாரா அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிசல்ட்டே நமக்கு தெரிஞ்சிடும். KS செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை 1977 முதன்முறையா சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். முதல் முறையா அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகும்போது சத்தியமங்கலம் தொகுதியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு அடுத்த முறையில இருந்து தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில தான் போட்டியிட்டு வருவார். இதுவரைக்கும் 10 முறை தேர்தலில் போட்டியிட்ட அனுபவம் கொண்ட KS செங்கோட்டையன் 9 முறை வெற்றியும் பெற்றிருந்தார். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில அந்த பகுதி மக்கள்ல கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்குள்ளேயும் KS செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய அடையாளம் இருக்கு. மக்கள் மத்தியில அவருக்கு நல்ல பரிச்சயமும் இருக்கு. அதே நேரத்துல KS செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா ஜானகின்னு அதிமுக 2 அணிகளாக உடைந்த போது கூட ஜெயலலிதா அணி சார்பில் சேவல் சின்னத்துல அதே கோபிச்செட்டிப்பாளையத்துல போட்டியிட்டு ஜெயிக்கவும் செஞ்சிருக்காரு. ஜெயலலிதாவினுடைய முதல் அமைச்சரவையிலேயே அவர் இடம்பெற்றிருந்தாரு. அந்த அளவுக்கு ஜெயலலிதாவுக்கும் விசுவாசமிக்க தொண்டர்கள்ல முதல் வரிசையில் இருந்தாரு KS செங்கோட்டையன். ஒரு கட்டத்துக்கு மேல அவர் அமைச்சரவையில சேர்க்கப்படல. ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் கடந்த 2011 முதல் 2016 வரை வெற்றி பெறக்கூடிய அந்த காலகட்டம் அவர் அமைச்சராக மீண்டும் நியமிக்கப்படுறார் KS செங்கோட்டையன். ஆனா ஒரே ஆண்டுல அவருடைய அமைச்சர் பதவி போயிருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா KS செங்கோட்டையன் மேல ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன அதிருப்தினா அவருடைய சொந்த குடும்பத்தினரே போய் ஜெயலலிதா அவர்களிட்ட ஒரு குற்றச்சாட்டை தெரிவிக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டை தெரிவிக்கிறதுக்காக KS செங்கோட்டையன் அவர்களுடைய மனைவியும் மகனுமே போறாங்க. சோ அவர்கள் குடும்பத்துல நிலவுன ஒரு குளறுபடியினுடைய காரணமா அந்த பிரச்சனைனா ஒரு குடும்பத்துல தனிக்கவனம் செலுத்தட்டும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு ஒரு தண்டனையாகவும் விஜய் ஜெயலலிதா அவர்கள் அவருடைய அமைச்சர் பதவியை எடுத்திருந்தாங்க. இப்படிதான் KS செங்கோட்டையன் அமைச்சர் பதவியை இழந்திருந்தார். அமைச்சர் பதவியை இழந்த செங்கோட்டையன் நான் முன்னரே குறிப்பிட்டதை போல 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதனாலதான் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு அஇஅதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கூவத்தூர் ரெசார்ட்ல தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் டிடிவி தினகரனுடைய பாக்கெட்ல இருந்தாங்க. அஇஅதிமுகவுடைய எம்எல்ஏக்களும் டிடிவி தினகரன் பாக்கெட்ல இருந்தாங்க. கட்சியினுடைய ஒரு முகமா தான் டிடிவி தினகரன் பார்க்கப்பட்டார். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் மறைந்து போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சசிகலா சிறைவாசம் போக வேண்டிய நெருக்கடி, இது எல்லாத்துக்கும் மத்தியில டிடிவி தினகரன் தான் அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை நட்சத்திரமா தெரிந்தார் அன்றைக்கு இருந்த அதிமுகவினருக்கு. சோ அவர் முதல்ல இந்த பதவிக்கு முதல்வர் பதவிக்கு டிக் செய்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா KS செங்கோட்டையன் தான். KS செங்கோட்டையன் தரப்பையே போய் அணுகுறாங்க. உங்களுக்கு வாராது வந்த மாமணி மாதிரி தமிழ்நாட்டுல மிக முக்கிய பொறுப்புகள்ல ஒன்றா இருக்கக்கூடிய முதல்வர் பதவிக்கு நாங்க உங்களை முன்னகர்த்துறோம். இதற்கு மிக முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது எம்எல்ஏக்களை திருப்திப்படுத்துற வேலையை நீங்க செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஆனா அவ்வளவு பெரிய சாய்ஸ் அப்ப வந்த போதும் கூட தமிழ்நாட்டுல ஆட்சி கட்டில 4 ஆண்டுகள் அதிகமா அதிமுகவுக்கு பதவிக்காலம் எஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடந்த 2017 அப்படி ஒரு வாய்ப்பு வர்றப்ப கூட KS செங்கோட்டையன் தனக்கு முதல்வர் ஆகணும்னு ஆசை இல்ல, என்னால எம்எல்ஏக்களை திருப்திப்படுத்துற அளவுக்கு உடனடியா பணம் எடுத்துட முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார். அதற்கு பின்புதான் அந்த பதவி யாருக்கு போகுதுன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போகுது. அவர் ஒரே இரவுல அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் திருப்திப்படுகிற அளவுக்கு சில வாக்குறுதிகளை கொடுக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதுவரைக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கு பயந்திருந்த அதிமுகவுடைய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் சுதந்திர வாசல் அவர்களுக்கு திறந்து விடப்பட்டுச்சு. சோ அதனாலதான் இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமியினுடைய பக்கத்துல அவர்கள பல பேர் நிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னொன்று, இப்ப செங்கோட்டையன் இப்படியான அட்டெம்ப்ட் எடுப்பாரான்னா ஏற்கனவே அவருக்கு முதல்வர் பதவி அப்படிங்கக்கூடிய ஒரு உயர்ந்த பதவியை அவர் வேண்டான்ட்டார். இப்ப KS செங்கோட்டையன் அவர்களுக்கு 76 வயது ஆகுது. இப்படியான காலகட்டத்தில் அவர் இந்த ரிஸ்கை எடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனா செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமி மேல தனிப்பட்ட அதிருப்தி இருக்கான்னா ஒரே ஒரு அதிருப்தி தான் சொல்றாங்க. அந்த ஒரு அதிருப்தி என்ன அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்ட போது அவர்கிட்ட மாதிரி சீனியர்கள் கிட்ட முறையான கன்சிடர் பண்ணல அப்படிங்கிறாங்க. அதுலயும் குறிப்பா அவருடைய மாவட்டமான ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில ஆற்றல் அசோக்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வலுவான சொத்து பின்னணி கொண்ட நபர் அண்மையில பாஜகவில் இருந்து அதிமுகவில் கடந்த நவம்பர் மாதத்துல இணைந்து 4 மாதங்கள்ல அவருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. அவர் பெருசா இவ்வளவு செலவு பண்றேன்னு சொல்லிட்டு வந்தவர் ஈரோடு ஆற்றல் அசோக்குமார். ஆனா தேர்தல் நெருக்கத்துல அவர் பெரிய அளவுல செலவு பண்ணல.
அது செங்கோட்டையன் தரப்புக்கு கொஞ்சம் மனக்கசப்பை ஏற்படுத்துச்சு. அங்கு ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடியவர் KV ராமலிங்கம் முன்னாள் அமைச்சர், அவரும் செங்கோட்டையனும் பேசுகிற பொழுது கூட அதை வருத்தத்தோட பதிவு செய்த செங்கோட்டையன், தேர்தல்ல செலவு பண்ணுவேன்னு சொல்லிதான் ஆற்றல் அசோக்குமாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க, ஆனா ஆற்றல் செலவு பண்ண மாட்டாரு. இப்ப என்னால பணத்தை எடுக்க முடியாது, நீங்க யாராவது செலவு பண்ணுங்க, கவுண்டிங்லாம் முடிஞ்சோன்னு தாரேங்கிறாரு. இது எப்படி சரியா இருக்கும்? எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லுங்க, அவரை பார்த்திருக்க சொல்லுங்க. இவ்வளவு சாமர்த்திய சௌதரியமா பணத்தை வச்சுட்டு காய் நடத்தக்கூடியவரு நாளைக்கு இவரே பொதுச் செயலாளர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோட கோபத்தோட ஈரோடு ஆற்றல் அசோக்குமார் அவர்களை பார்த்து குறிப்பிட்டாராம். அதுவும் ஆற்றல் அசோக்குமார் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில இல்ல. அதே நேரத்தில் அந்த KV ராமலிங்கத்துக்கிட்ட தனிப்பட்ட முறையில இதை பகிர்ந்துகிட்டதா சொல்லி ஈரோடு மாவட்ட அதிமுகக்குள்ள ஒரு தகவல் அலையடிக்குது. ஆனா அதை தாண்டி செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் ஏதாவது முரண் இருக்கானா? ரெண்டு பேருமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அதே நேரத்துல செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமி மேல பெரிய முரண் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அரசியல்ல சட்டமன்ற உறுப்பினரா தொடர்ந்தாருன்னு தவிர செங்கோட்டையனுக்கு ஒரு அரசியல் மறுவாழ்வு, அதாவது அவர் நீண்ட காலமா அரசியல் இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் முந்தைய ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில 2011-16 காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட காலவள அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டவருக்கு மீண்டும் பள்ளி கல்வித்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலாகாவை கொடுத்து அந்த தொகுதி அந்த பகுதிக்கு அந்த அமைச்சரவை இலாகாவுக்கு அதிகமான நிதியை ஒதுக்குறது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி தான். சோ அவருக்கு வந்து ஒரு அரசியல் மீண்டும் ஒரு உச்சதானிக்கு, அதாவது அமைச்சருங்க கூடிய ஒரு கேபினெட் பவருக்கு கொண்டு வந்ததுல மிக முக்கியமான பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் இருக்கு. சரி, அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எப்பவுமே செங்கோட்டையன் விசுவாசமா தான் இருப்பாரா? செங்கோட்டையனுக்கு எடப்பாடி விசுவாசமா இருக்க வேண்டிய தேவை இருக்கான்னு கேட்டா, ஆரம்ப காலகட்டத்துல ஒரு சாதாரண கிளை செயலாளராக இருந்த காலகட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது. அவருடைய பக்கத்து தோட்டத்தை சேர்ந்தவர் ஒருவரோடு ஒரு மோதல் போக்கு ஏற்படுகிறது. அதுல ஒரு துயர சம்பவம் எல்லாம் நடக்குது. அந்த நேரத்துல இவரை போலீசார் தேடுகிறார்கள், ஒரு வழக்கு நடவடிக்கை பாய்கிறது. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு அடைக்கலம் கொடுத்ததே செங்கோட்டையன் தான். அது மட்டும் இல்லாம அன்றைக்கு அதிமுகவுடைய முகங்களில் ஒருவராக இருந்த ஈரோடு முத்துசாமி, அவர் அந்த வழக்கிலிருந்து எடப்பாடி பழனி இன்றைக்கு திமுகவில் அமைச்சரா இருக்காரு. அவர் அந்த வழக்கிலிருந்து எடப்பாடி பழனிசாமி விடுவிக்கப்படுவதற்கு பெரிய உதவியா இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அந்த பகுதியில செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் ரொம்பவே நெருக்கமான ஒரு உறவு இருக்கு. சரி, அதையெல்லாம் தாண்டி ஏன் இந்த தகவல்கள் கசியுது? செங்கோட்டையன் கட்சியை உடைக்க போறாரு, செங்கோட்டையன் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக போறாருன்னா செங்கோட்டையன் தமிழகம் முழுவதும் பயணிக்கிறார். ரொம்ப குறிப்பா தென் மாவட்டங்களுக்கும் வந்துவிட்டு சென்று விட்டார். தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பலரையும் சந்தித்து விட்டார். சந்திக்கிற பொழுது மன வருத்தத்துல இப்ப 2 செய்தியாளர்கள் சந்திச்சுக்கிட்டா என்ன பேசுவோம்? தேர்தலுடைய போக்கு எப்படி இருக்கு, தேர்தல் நடவடிக்கைகள் எப்படி இருக்கு, யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு பேசுவோம். அதே போன்று செங்கோட்டையன் போய் தென் மாவட்டத்துல ஒரு முன்னாள் அமைச்சரை சந்திக்கிற பொழுது அவங்க மனதை விட்டு பேசுறாங்க. எடப்பாடி எடுத்த முடிவு சரிதானா? பிஜேபி அலையன்ஸை விட்டுட்டாரே, பெரிய கூட்டணி ஃபார்ம் பண்ண முடியலையே, தனிச்சுதானே போட்டிட்டோம், எடப்பாடி 10 தொகுதி ஜெயிப்போங்கிறாரே, அதுக்கு சாத்தியம் இருக்கா, ஜெயிக்க முடியுமா அப்படி எல்லாம் பேசுறாங்க. அப்ப செங்கோட்டையன் பதிலுக்கு என்ன சொல்றாரு? அவர் தரப்பு கருத்தை சொல்றாரு. இது ஒரு கருத்து பரிமாற்றமாக பார்க்கப்படுது. அவர் ஏன் தென் மாவட்டங்களுக்கு போகணும்? அவர் ஏன் முன்னாள் அமைச்சர்களை சந்திக்கணும்? செங்கோட்டையன் ஏன் ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொருத்தரை சந்திக்கணும்? செங்கோட்டையன் சாதாரண நபரா? செங்கோட்டையன் செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலேயே ஜெயலலிதா எந்தெந்த ஊர்ல எங்க போய் பிரச்சாரம் பண்ணணும், அங்க யார பேசணும், யாருடைய உரைய அந்த இடத்துல சொல்லணும் அப்படிங்கக்கூடியதுல இருந்து அவர் போகக்கூடிய ரூட் மேப் வரைக்கும் தயாரிக்கக்கூடியவர் செங்கோட்டையன். அதனால அவருக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கக்கூடிய கடைக்கோடி பகுதிகள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் யாரு செயல்படக்கூடியவர், யாரு பொறுப்பு வாங்கிட்டு டம்மியா இருக்கிறவங்க வரைக்கும் செங்கோட்டையனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் ஏன் இப்ப போய் ஒவ்வொரு ஊரா ஒருத்தரை பாக்குறாருன்னா அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. செங்கோட்டையன் அவர்களுடைய பேரனுக்கு திருமணம் வரக்கூடிய ஜூன் மாதம் 16ஆம் தேதி திருமணம் நடக்கு. அதாவது அந்த திருமணம் வந்து ஜூன் 4 தேர்தல் முடிவுகள் வருது. அதுல இருந்து ஒரு 12 நாட்களுக்கு பிறகு ஜூன் 16ஆம் தேதி செங்கோட்டையன் அவர்களுடைய பேரனுக்கு திருமணம் நடக்கிறது. அந்த மணப்பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா அவரும் அஇஅதிமுகவுடைய மடத்துக்குளம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மகேந்திரன் அவர்களுடைய மகள் தான் மணப்பெண். இந்த 2 பேருக்குமான திருமணம் 16ஆம் தேதி நடக்கிறதுக்கு ஜூன் 16. இந்த திருமணத்திற்கான அழைப்பிதழ்களை கொடுக்கறதுக்கு தான் செங்கோட்டையன் ஒவ்வொரு ஊரா போயிட்டு இருக்காரு. இதை மையமாக வைத்துதான் புலனாய்வு இதழ்களும் யூடியூப் சேனல்களும் செங்கோட்டையன் கட்சியை உடைக்கிறாரு, செங்கோட்டையன் தலைமையில அதிமுக தரல போகுதுங்கிறத போடுறாங்க. இதழியல் பணியில ஒரு பணியா நம் ஊடகத்தினுடைய ஒரு உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறத பேசுறதுக்காக தான் இந்த பதிவு. அடுத்தது பார்த்தா SP வேலுமணி அதிமுகவை உடைச்சிருவாரா? SP வேலுமணி தலைமையில் அதிமுக பெருமானா SP வேலுமணி கொங்கு மண்டலத்தில் வலுவான ஒரு தலைவர். அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி இத்தனை கோடிகள் செலவு பண்ணியிருக்காரு, இவ்வளவு ஒரு அடித்தளம் அமைத்திருக்காரு. அதற்கு இணையான ஒரு பெயர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் கடைக்கோடி மக்களுக்கும் SP வேலுமணிக்கு பெயர் வந்துருச்சான்னு கேட்டா அந்த பெயர் அதிமுகவினருக்கு அவர் பரிச்சயமானவர், அதிமுகவினருக்கு நன்கு தெரிந்தவர். மக்கள் மன்றத்துல ஒரு இனிதான் வந்து அந்த அளவுக்கு சவுத் சைட்ல பெரிய எல்லாருக்கும் பரிச்சயமானவர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. கொங்கு மண்டலத்தினுடைய தவிர்க்க முடியாத அடையாளம்.
கடந்த சட்டமன்ற தேர்தலிலேயே கோயம்புத்தூர்ல மொத்தம் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளையும் அஇஅதிமுக வசம் ஏற்படுத்தியவர். அவர் இதுல என்ன ரியாக்ட் பண்ண போறாருன்னா, அவரும் அமைதியாகத்தான் இருக்க போகிறார். ஒருவேளை பாஜக தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு ஒருவேளை மத்தியில வலுவான கட்சியாக மீண்டும் ஆளும் கட்சியாக பாஜக ரொம்ப வலுவா ஒரு மெஜாரிட்டியா வந்துட்டாங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எங்களோட கூட்டணி சேருங்கன்னு அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நெருக்கடி கொடுக்கக்கூடிய பட்சத்துல அஇஅதிமுக தரப்புல வேலுமணி போன்றவர்களை, செங்கோட்டையன் போன்றவர்களை அவர்கள் கிளப்புவார்கள் அப்படிங்கிறதா எதிர்பார்க்கப்படுது. ஆனா செங்கோட்டையன் அதற்கு ஈல்டாக மாட்டாரு அப்படிங்கிறத நம்ம பேசுற புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. ஆனா எஸ்பி வேலுமணி அப்படி இல்ல, வழக்கு விவகாரங்கள்ல சிக்கியிருக்காரு. அதனால பாஜக அவரை கையில் எடுப்பதற்கான முயற்சிகளை செய்யலாம். ஆனா எஸ்பி வேலுமணியும் விலை போக மாட்டார் அப்படிங்கிறதுதான் அதிமுக தரப்புல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களா இருக்கு. அப்படியே ஒருவேளை அதிமுகவுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா அந்த கட்சியில இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களை அவங்க சோதனை நடவடிக்கைகளையோ வழக்கு நடவடிக்கைகளையோ உட்படுவாங்கன்னு தெரிஞ்சுன்னா, நாங்க ட்ரையல் பேஸ்ல தனியா நின்று பார்த்தோங்க, எங்களுக்கு எங்க பலம் தெரிஞ்சிருச்சு, இப்ப தமிழ்நாட்டுல நாங்க தான் 2வது பெரிய கட்சின்னு காட்டிட்டோம், இனி எங்களோட யார் வேணாலும் கூட்டணி வரலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அஸ்திரத்தை எடப்பாடி பழனிசாமியே எய்துவாரு அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி அதிமுக தன்னை விட்டு நகலும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சுன்னா, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி என்ன விதமான சாமவேத தான தண்ட தர்மங்களை பயன்படுத்தி தன் பதவியை தக்க வைத்தாரோ, தன் முதல்வர் பதவியை தக்க வைத்தாரோ, அதே போன்று கடைசி நேர விட்டமின் பா அஸ்திரங்களை அவர் எய்துவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப அஇஅதிமுக தேர்தலுக்கு முடிவுகளுக்கு பின்பு பெரிய சலனங்கள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது என்பதாகத்தான் நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஒருவேளை தேர்தல் முடிவுகள்ல எடப்பாடி பழனிசாமி 10 நாடாளுமன்ற தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு ஆழமா நம்புறாரு. ஒருவேளை அது கிடைக்காத பட்சத்தில் கட்சிக்குள் சின்ன அளவிலான ஒரு கருத்து கேட்பு, ஒரு ஆலோசனை என்கிற அளவோடு இது முடிந்து விடும் என்பதாகத்தான் பாஜக தலையிடாதவர். அதே நேரத்துல இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. செங்கோட்டையனால அதிமுகவுல பிளவு ஏற்படும் அப்படின்னு ரகுபதியில இருந்து அண்ணாமலை வரைக்கும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே குறிப்பிட்டதை போல செங்கோட்டையன் அவர்களுடைய இல்ல திருமண அழைப்பிதழே இப்ப நம்ம சேனலுக்கு நம்ம வாங்கியிருக்கோம். அந்த திருமண அழைப்பிதழே நீங்க பாத்தீங்கன்னா அவரு எடப்பாடி பழனிசாமியினுடைய புகைப்படத்தை பெரிதா போட்டுதான் திருமண அழைப்பிதழ் கொடுத்துட்டு இருக்காரு. தானே பொதுச் செயலாளர் ஆகணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்கிறவரு அந்த கல்யாண லெட்டர்ல முகப்பு பக்கத்துல எப்படி எடப்பாடி பழனிசாமியினுடைய புகைப்படம் போடுவாரு. அதே மாதிரி அந்த கல்யாண லெட்டரோட கடைசி பக்கத்துல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, அதே மாதிரி செங்கோட்டையன் 3 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய புகைப்படமும் போட்டிருக்காங்க. இதையெல்லாம் வைத்து நம்ம இந்த தரவுகளை எல்லாம் வைத்து பார்க்கிறப்ப அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பதவி அப்படிங்கிறது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி வசமே இருக்கும் அப்படிங்கிறத தான் நாமும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர். நன்றி, வணக்கம்.